ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷாலாக். இன்னைக்கு சுவையான டீ தான் பார்க்க போகிறோம். அதுவும் துளசி டீ தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சீனி, பால், இஞ்சி, தேயிலை. அந்த தேயிலையில் ஏலக்காய் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் துளசி. வாங்க அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 டம்ளர் பால் ஊற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை பாலை பொங்க விடலாம். இப்போ பாலும் பொங்கிட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு 2 ஸ்பூன் தேயிலை போட்டுக்கிறலாம். அடுத்து சீனி ஆட் பண்ணிக்கலாம். அது 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீனி போட்டாச்சு. இப்போ இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா அதை கொதிக்கி விடுங்க சிம்மில் வச்சு. நல்லா டிகாஷனும் நல்லா இறங்கிட்டு டீயும் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க துளசியை போட்டுக்கிறலாம். துளசி ஒரு 4 போட்டாலும் பரவாயில்ல, 5 போட்டாலும் பரவாயில்ல, நிறைய போட்டுறாதீங்க. இப்போ போட்டு நல்லா அதை கிண்டியாச்சு. கிண்ணி டீ ரெடி ஆகிட்டு ஒரு கொதி விட்டால் டீ ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆகிட்டு டீ இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இது தொட்டுக்கிறக்காண்டி நாங்கள் ஒரு 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் பொரிக்கிறக்காண்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம் டி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். வெஜ்ஜு ரோலும் சீஸ் கட்லெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வெஜ்ஜு ரோலை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சீஸ் கட்லெட்டையும் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறலாம். ஃபஸ்ட்டு வெஜ் கட்லெட்டை நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா முன்ன பின்ன திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும், கருகிராமல். அதுக்கப்புறம் இது நல்லா வெந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இது ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா சீஸ் கட்லெட் தான் நம்ம பொரிக்க போகிறோம். அதையும் எல்லாத்தையும் போட்டாச்சு. அது பொரிச்ச மாதிரி இதையும் பொரிச்சிக்கோங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிட்டு டீயும் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வர்ஷாலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.